Daily. Taste the Daily. மக்கா வணக்கம். தேர்தலுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் என்ன சொல்லி ஓட்டு கேட்டாரு? மத்தியில் இருக்கிறவங்களுக்கு அழுத்தம் கொடுப்போம், தமிழக மக்களை காப்பாற்றுவோம்னு சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் முன்ன எப்பவும் இல்லாத அளவுக்கு கைதாகிக்கிட்டு இருக்காங்க. ஐயா ஸ்டாலின் என்னடான்னா லெட்டர் எழுதுறதோட சரி, வேற எதுவும் செய்யற மாதிரி தெரியல. 40 MP ஜெயிச்சாங்களே, அவங்கெல்லாம் என்னதான்ப்பா பண்றாங்க? உரிமைக்கு குரல் கொடுக்காங்களா இல்லையா? எல்லாம் தேர்தல் நேரத்து நாடகம் போல. நாடகத்தை பார்த்து நாடால தெரியாத கும்பல் கிட்ட நாட்டை கொடுத்துட்டு ஷப்பா முடியல. சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பாருங்க, விரிவான செய்திகளை சொல்றேன். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில முறையான வைத்தியம் கிடைக்கலன்னு போராட்டம் பண்ணுதாங்கல்ல, அந்த மக்கள் எல்லாம் இழப்பீடு வாங்குறதுக்காக போராட்டம் பண்ணுதாங்களாம். ஏழை ஜனங்களோட கண்ணீரை காசுக்காகன்னு அமைச்சர் மா சுப்பிரமணியம் இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருக்கார். அம்மா உணவகத்தை எதுக்கு நடத்தணும்னு ஐயா RS பாரதி கேட்டிருக்காருப்பா. ஐயா ஸ்டாலின் எதுக்கு அங்க போய் ஆய்வு பண்ணி நாடகம் போட்டாரு? உங்களுக்கெல்லாம் ஏழை ஜனங்களை பார்த்தா எப்படி பாஸ் தெரியுது? சென்னையில மறுபடியும் ஒரு என்கவுண்டர் நடந்திருக்குயா. வழக்கம் போலதான் ராத்திரியோட ராத்திரியா ஆயுதங்களை கைப்பற்ற போன இடத்துல கைதி துப்பாக்கி எடுத்து சுட்டதால பதிலுக்கு சுட்டதா சொல்றாங்க. குறுஞ்செய்திகளை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்திகளை பார்த்துருவோம். எப்பா, மாரத்தான் அமைச்சருக்கு இம்புட்டு அகங்காரம் கூடாதியா. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ஒழுங்கா வைத்தியம் பார்க்க முடிக்காங்க, ஜனங்க போராட்டம் பண்றாங்கன்னு சொன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ஜனங்களை கேவலப்படுத்துற மாதிரி பேசுறாருப்பா. ஜனங்க இழப்பீடு வாங்குறதுக்காக போராட்டம் பண்றாங்களாம், இப்படி கேவலப்படுத்தி பேசலாமா? அமைச்சர் மா சுப்பிரமணியம் அறந்தாங்கி பக்கம் இருக்கிற ஆயங்குடிக்கு புதுசா கட்டின துணை சுகாதார நிலையத்தை திறந்து வைக்க வந்திருக்காரு. வந்தவர்கிட்ட செய்தியாளர்கள் கொஞ்ச நாள் முன்னாடி அறந்தாங்கி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில டாக்டர்கள் சரியா வைத்தியம் பார்க்காததால ஒரு பையன் இறந்துட்டான், உறவுக்காரங்கெல்லாம் போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு அமைச்சர் என்ன சொல்லணும்? விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லணும். அதான முறை. அதை விட்டுட்டு பிள்ளையை இழந்துட்டு நிக்கிறவங்கள கேவலப்படுத்துற மாதிரி அவங்க இழப்பீடுக்காக போராட்டம் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதாவது அரசு மருத்துவமனையில் போய் எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே அரசு மருத்துவமனையை குறை கொடுப்பது என்பது இப்போ வாடிக்கையாகிருக்கு. இப்போ அதுக்கு ரசீது கேட்கறது, அந்த மாதிரி இழப்பீடு கேட்கறது, அந்த மாதிரி ஒரு பழக்கமாக இருக்கு. கேட்டீங்களா? அறந்தாங்கில நடந்த அந்த போராட்டத்தை போட்டு காட்டுறேன், நீங்களே பார்த்து சொல்லுங்க மக்கா. பெத்தவங்க காசு வாங்கவா போராட்டம் பண்ணாங்க? இந்த அம்மாவோட கண்ணீரை அமைச்சர் இப்படி கேவலப்படுத்தி பேசலாமா? இது நியாயமா? சரிப்பா, ஏழை ஜனங்க நாங்க காசுக்காகத்தான் போராட்டம் பண்றோம்னே வச்சுப்போமே. இந்த விளம்பர கவர்மெண்ட் என்ன கொடுத்து கிழிச்சிருச்சு. இதே அறந்தாங்கில 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கர்ப்பிணி தாய் கவர்மெண்ட் டாக்டர்கள் தப்பா வைத்தியம் பார்த்ததால இறந்துட்டாங்களாம். இதே அமைச்சர் உறவுக்காரங்க கிட்ட இழப்பீடு தரோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப வர கொடுக்கலையாம். அந்த குடும்பமும் இந்த நிகழ்ச்சிக்கு அமைச்சர்கிட்ட மறுபடியும் மனு கொடுக்க வந்திருக்காங்க. இழப்பீடு ஒன்னும் கொடுக்கல, ஏழை ஜனங்க போராட்டம் பண்றதும் கதறி அழுறதும் காசுக்காக இல்ல சார். இனி இப்படி ஒரு தப்பு நடக்க கூடாது, சுகாதாரத்துறை சுறுசுறுப்பா இயங்கணும்னு சொல்லத்தான் போராட்டம் பண்றாங்க. அதை இப்படி கேவலப்படுத்துறீங்களே, இதுதான் திராவிட மாடலா? இதான் நீங்க கொடுக்கிற விடியலா? ஸ்டாலின் ஐயா, அமைச்சரோட இந்த பேச்சுக்கு நீங்க என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க? அட நான் கேட்கல சார், ஏழை ஜனங்க கேட்கறாங்க, பதில் சொல்லுங்க. அமைச்சர் பேசினது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஐயா RS பாரதின்னு ஒருத்தர் இருக்காரே, அவரு அம்மா உணவகம் எதுக்குன்னு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு. அந்த கொடுமையை பாருங்க. இந்த திராவிட மாடல் கும்பல் 3 வருஷத்துல செஞ்ச பெரிய சாதனை என்னன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? திரும்பின பக்கமெல்லாம் ஐயா கருணாநிதி பேரை ஓட்டி வச்சிருக்காங்க. கடல்ல எழுதாத பேனாவுக்கு செல வைக்க போறேன்னு அடம் பிடிக்காங்க. செஞ்சது அத்தனையும் வெட்டி விளம்பரம் தான். இந்த கும்பல் அம்மா உணவகம் எதுக்குன்னு கேள்வி கேட்காங்கப்பா.
ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே அம்மா உணவகத்தை எப்படியாச்சும் மூடணும்னு துடிக்காங்க. ஏழை ஜனங்க பாவம் ஏதோ வயிறார சாப்பிடுதாங்க. அது இந்த கும்பலுக்கு பிடிக்க மாட்டிக்கு. ஸ்டாலின் ஐயா, அம்மா உணவகத்துல போய் ஆய்வு நாடகம் எல்லாம் போட்டீங்களே ஐயா, RS பாரதி பேசுனதை கேட்டீங்க. ஏழை ஜனங்க சாப்பிடுற அம்மா உணவகத்தை எதுக்கு நடத்தணும்னு கேட்காரு. பதில் சொல்லுங்கய்யா. ஜனங்களை அசிங்கப்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், விளம்பர கும்பல் சொந்த கட்சிக்காரங்களையும் இப்படித்தான் அசிங்கப்படுத்துறது போல தெரியுது. ஒரு திமுக நிர்வாகி ஒருத்தர் திமுக MLAவுக்கு ஃபோன் பண்ணி இந்த கட்சி எனக்கு என்ன செஞ்சுச்சு, ஒன்னும் செய்யலன்னு புலம்பி தள்ளியிருக்காரு. இந்த காமெடியை பாருங்க. திமுகவுக்குள்ள உட்கட்சி சண்டை நடக்கிறது ஊர் அறிஞ்ச ரகசியம். அந்த வகையில சென்னையிலையும் சண்டை நடக்குதாட்டுக்கு. அமைச்சர் தாமு அன்பரசன் இருக்காருல்ல, அவரு திமுக நிர்வாகி ராஜாவை பார்த்து நீ MLA கருணாநிதியோட ஆள்னு திட்டாராம். இதனால மனச உடைஞ்சு போயிருந்த ராஜா பொலிச்சலூர் பக்கம் நடந்த ஒரு நிகழ்ச்சியில MLAவை கலந்துக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை மீறி MLA கருணாநிதி நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. இதனால கடுப்பான திமுக நிர்வாகி ராஜா MLAவுக்கு போன் பண்ணி புலம்பியிருக்காரு. அவன் என்ன சொல்லி மாவட்டம் ஒரு வாட்டி வீட்டுல என்ன அசிங்கமா கேட்டாரு. அந்த அளவுக்கு கேட்டு அந்த பொம்பளை கூட அந்த பொம்பளை கூட எலெக்ஷன்ல வேலை செய்யவே கூடாதுன்னு நாங்க நின்று ஒரு ஏரியாவை MLA வந்தா நம்ம நல்லா இருக்கலாம்னு பார்த்தேன். நீங்க ஒண்ணு நாங்க ஒன்னும் சந்தோஷமா வாழ, என் குடும்பத்துக்கு ஒன்னும் இதை செய்ய அதை செய்யுன்னு சொல்ல, உங்களுக்கு நல்லது கேட்டதுக்கெல்லாம் நாங்க சொல்லல. நாங்க போய் ஒரு காலையில எம்பிக்கு ஜெயிக்கணும்னு சொல்லி காலில் விழுந்தோம். நீ எலெக்ஷனுக்கு நீங்க ஒரு தொகுதி ஒரு மக்களுக்கு போய் காலில் விழுந்த எங்க MLA போடுங்கம்மா, நாங்க இதை செஞ்சு தரோம் அதை செஞ்சு தரோன்னு. ஜெயிக்க ஒன்றும் வைக்கல. எனக்கு ஒன்றும் கட்சியில ஒன்று நீங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் எதுவுமே செஞ்சு தரல எங்களுக்கு. ஆனா இருந்தாலும் இன்னும் கட்சின்னு 30 வருஷமா திமுக வேஸ்டி காட்டுறேன். நான் பேண்ட் கிடையாது, ஒரு பேண்ட் கிடையாது. 30 வருஷமா திமுக வேஸ்டி காட்டுறேன். இவ்வளவு கட்டி எனக்கு என்ன பல இந்த அவமானப்படுத்திட்டீங்கல்ல. இனிமேட்டு நான் ஊர் உள்ள எப்படி தலை காட்ட முடியாதுனால ஒரு தெருவுக்கு என்னால போக முடியுமா சொல்லுங்க. உங்களுக்கு அந்த பொம்பளை வேணும்னா வச்சுங்க. ஏற்கனவே நாக்கிலே செல்லாடுறீங்க. என் வாட்டில் வரதுக்கு நீங்க யார் ஃபர்ஸ்ட் அதிகாரம் என்ன கேட்கறதுக்கு வரவே கூடாது. நானு எதை ஒன்னாலும் எனக்கு செய்யறதுக்கு உரிமை இருக்குது. திமுக சட்டத்திட்ட எனக்கு தெரியும். நான் கிளை செயலாளர், என்ன கேட்காத வந்ததே ஃபர்ஸ்ட் தப்பு. இதோட உன் மூஞ்சில முடிச்சாலுமே நான் சத்தியமா செத்து போறதுக்கு சமம். உன் மூஞ்சில முடிக்கிறதே இனிமேல் பாவமா நினைக்கிறேன். கட்சிக்காரனை அவமானப்படுத்திட்டு நீ சந்தோஷமா வந்தா குடும்பத்துல நீ நல்லா வாழ்ந்துருவியா? நீ என் வயிற்று இதோட அழிஞ்சிடுவியா? மக்கா கேட்டீங்களா? கட்சிக்காக 30 வருஷம் வேலை பார்த்தவங்களையே அவமானப்படுத்தி சாப விடுற அளவுக்கு நோகடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஜனங்களை என்னன்னு மதிக்க போறாங்க? மக்கா அது என்னன்னு தெரியலப்பா. போலீஸ்காரங்க கொஞ்ச நாளாவே என்கவுண்டர்ல ஆட்களை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்கி. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு ஊரே பேசுது இல்ல, அதனால நடவடிக்கை எடுக்கிறோம்னு காட்டிக்கிறதுக்காக என்கவுண்டர் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம ஊர் போலீஸ்காரங்க சிசிங் ராஜான்னு ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆந்திராவுக்கு போய் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணவங்க திங்கக்கிழமை அதிகாலை நேரத்துல சென்னையில இருக்கிற அக்கறைக்கு கொண்டாந்துருக்காங்க. அங்க சிசிங் ராஜா ஆயுதங்களை பதுக்கி வச்சிருந்தாராம். அவர் ஆயுதங்களை எடுத்து போலீஸை பார்த்து சுட்டாராம். உடனே போலீஸ்காரங்க அவரை பதிலுக்கு சுட்டு கொன்னுட்டாங்க. இந்த கதைய எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஒண்ணுமில்ல, அண்ணன் ஆம்ஸ்டாங் கொலை கேஸ்ல ரவுடி திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணப்பவும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப கேள்வி என்னன்னா, அரெஸ்ட் பண்ணும் போதே ஃபுல்லா செக் பண்ணி தான் வண்டியில ஏத்துவீங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஆயுதம் எங்கிருந்து வரும்? அரெஸ்ட் பண்ண ஆளை நேரா கோர்ட்டுக்கு கொண்டு போகாம இடையில அதிகாலை நேரத்துல ஏன் ஆயுதங்களை கைப்பற்ற கூட்டிட்டு போகணும்? அப்படியே போனாலும் விலங்கெல்லாம் போட்டு தானே கூட்டு போகணும். அவர் அங்க துப்பாக்கி எடுக்கிற வரைக்கும் காவல்துறையினர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இப்படி பல கேள்விகள் வருது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறத மறைக்கிறதுக்காகத்தான் இப்படி எதுவும் பண்றாங்களா என்னமோ ஒன்னும் புரியல. மக்கா, நாடக கம்பெனியோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகுதியா. கூட்டணி கட்சி கொடுக்கிற குடைச்சல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சொந்த கட்சிக்காரங்களே கூட்டத்துக்கு வரமடிக்காங்கப்பா. விருதுநகர் பக்கம் கட்சி கூட்டத்துக்கு பணப்பட்டுவாடா பண்ணியிருக்காங்க. போற போக்க பார்த்தா 2026 நாடக கம்பெனி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் போல தெரியுது.
சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.